ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர்வீஸ் காஸ்டிங்கில் பார்ட் 3 ஆஃப் த வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்தோம்? ஸோ பார்ட் 1 ஆஃப் த வீடியோவில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பார்த்தோம். பார்ட் 2 ஆஃப் த வீடியோவில் ஹோட்டல்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டல் செக்டார் வந்து பார்த்தோம். ஓகே, இந்த வீடியோவில் என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐடி செக்டாரும் டோல் ரோட் செக்டாரும் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஒரு 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்லாமல் விட்டுட்டேன். அதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் we will move on to the IT and toll roads. Okay guys, let's move into the video. ஓகே கைஸ், ஸோ போன வாட்டி நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி நம்ம போடுற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் செக்டாருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. சேம் அதில் நம்மளை பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். ஸோ இது நம்மளுக்கு மார்ஜினல் காஸ்டிங்கில் நம்ம படிச்சிருப்போம். ஓகே, ஸோ சேம் ஃபார்முலா தான், ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் நம்ம போடுறப்போ நம்மளுக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஆஃப் செக்ரிகேஷன். எப்படி வந்து நம்ம பிரிக்கிறது, ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக வேரியபிள் காஸ்ட்டானு ஹாஸ்பிட்டலில் போய் எப்படி எனக்கு தெரியல சொல்லுங்கள் அதை அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அதுவும் சொல்கிறேன். ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறப்போ அது வந்து நம்ம என்ன சர்வீஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க டைமுக்கு, ஸோ அது ஃபிக்ஸ்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்குது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டாஃபுக்கு சேலரி தரது, அண்ட் தென் அவங்களுடைய பில்டிங், அவங்க வச்சுருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ், இதுக்கான பில்டிங், இது எல்லாமே என்னவாக இருக்குது, நம்மளுக்கு அங்கே ஃபிக்ஸ்டு காஸ்ட்டாக இருக்குது. அப்போது சேல்ஸ்லேருந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் எல்லாமே லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சாரி வேரியபிள் காஸ்ட். ஓகே, ஸோ வேரியபிள் காஸ்ட்லாம் நம்மளுக்கு லெஸ் பண்ணுறப்போ என்ன கிடைக்குது, கான்ட்ரிபியூஷன். ஸோ அதுலேருந்து நம்ம ஃபிக்ஸ்டு காஸ்ட் லெஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு காஸ்ட் தான் இது. ஓகேவா? ஸோ வேரியபிள் காஸ்ட் என்னது, ஒரு சர்வீஸ் பொறுத்து நம்மளுக்கு வேரி ஆகும் அதோடைய லெவல். அதாவது இந்த லாண்ட்ரி சார்ஜு, பேஷண்ட்க்கு ஃபுட்டு சப்ளை பண்ணுறது, எலக்ட்ரிசிட்டி, ஸோ அதெல்லாம் யூஸ் பொறுத்து அது எவ்வளோ கன்சம்ஷன் பண்ணுறாங்களோ அது. அப்போ அது வேரியபிள் காஸ்ட்டில் வருது. அப்போது சேல்ஸ்லேருந்து இந்த வேரியபிள் காஸ்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடைக்குது. அதுலேருந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ இப்படி தான் வந்து நம்ம செக்ரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஹாஸ்பிட்டல் செக்டாரில். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நெக்ஸ்ட் we move on to the main part of this video. Okay, so IT and ITES. What is IT and ITES? Information technology enabled services. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஐடி ரிலேட்டடான சர்வீசஸில் என்னென்ன காஸ்ட் இருக்கும், எப்படி வந்து நம்ம அதெல்லாம் வந்து கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்லேருந்து நம்ம என்னென்ன பார்த்தோம், ஒரு ரிவைஸ் பண்ணலாமா? ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம்னா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டார் பார்த்தோம். அதுக்கு பேசஞ்சர் கிலோமீட்டர், டன் கிலோமீட்டர். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்த்தோம், நம்ம ஹோட்டல்ஸ் பார்த்தோம். அதுக்கு ரூம் டேஸ், கெஸ்ட் டேஸ். நெக்ஸ்ட்டு என்ன பார்த்தோம், ஹாஸ்பிட்டல்ஸ் பார்த்தோம். அதுக்கு என்னென்னா பேஷண்ட் டே அண்ட் தென் வந்து பெட் டே. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ என்ன பார்த்துட்ருக்கோம் நம்ம, ஐடி. ஸோ இதுக்கு என்ன நம்மளுக்கு காஸ்ட் யூனிட் பார்த்தோம்னா, ப்ராஜெக்ட். தட்ஸ் ஆல். எவ்வளோ ப்ராஜெக்ட் அவங்க லீட் பண்ணுறாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு ஐடி கம்பெனி எடுத்துக்கிட்டோன்னா வேரியஸ் லெவல்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் வந்து இருக்கும். ஆப் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், லோன் வெரிஃபை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். ஸோ அது எங்கே இந்த உலகத்தில் எந்த மூலையிலேருந்து வேணாலும் அந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைக்கலாம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே ஐடி செக்டார் பொறுத்த வரைக்கும் என்ன நம்மளுக்கு யூனிட்டாக நம்ம வந்து வேல்யூ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம வந்து இன்னொரு விஷயம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கணும். என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டாருக்கு காஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டோம். கரெக்டாக? வாட் இஸ் விச் இஸ் ஸ்டாண்டிங் சார்ஜ், ரன்னிங் சார்ஜ் அண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ்னு சொல்லி 3 விஷயம் போட்டோம். கரெக்டாக? நெக்ஸ்ட்டு ஹோட்டல்ஸ்க்கு நம்மளுக்கு டேரெக்டாகவே வந்து அந்த டோட்டல் காஸ்ட் கொடுக்குறாங்க, அப்படி இல்லைனா இதே யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னேன். ஓகேவா? அண்ட் தென் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு என்ன போட்டோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி போட்டோம். என்ன போட்டோம், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட்டபிலிட்டி விச் இஸ் சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட் கான்ட்ரிபியூஷன் மைனஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டிவைடட் பை less than, then finally we will get profit. ஓகே, ஸோ அது மாதிரி இதுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ இதுக்கான யூனிட், ஐடி செக்டருக்கான யூனிட் என்னது, ப்ராஜெக்ட்டு. ஓகேவா? என்னது, ப்ராஜெக்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு என்ன நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட். என்ன போட போகிறோம், ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட். ஓகேவா? ஸோ அது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாமா? இப்படி தான் இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட். ஸோ இதுக்கு தேவையான ஒரு சில இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு குக்கிங்காக பார்க்கலாம். ஓகேவா? ஸோ தட் இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, அது வெரி இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஸோ இந்த சமையலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே,
ஸோ ஐ திங்க் ஸோ யூ ஹாவ் கிளியர்டு திஸ். ஓகே, சி இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு டோட்டல் காஸ்ட் தேவை. ஸோ அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்ப்ளாயி காஸ்ட்டும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும் தேவை. ஓகேவா? என்னது எம்ப்ளாயி காஸ்ட்டும் டைரக்ட் எக்ஸ்பென்சஸும். இங்கே அவங்க ஓவர் ஹெட்ஸ்ன்னு ஒரு விஷயம் சொல்ல வராங்க. தட் இஸ் நத்திங், ஓவர் ஹெட் அப்சார்ப்ஷன் ரேட். அதை நம்ம எப்படி வந்து இங்கே கண்டுபிடிக்கிறது, ஸோ எப்படி வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்போர்ஷனேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்றுமே இல்லை. ஸோ எவ்வளோ ஓவர் ஹெட்ஸ் டோட்டல்னு பாருங்கள். டோட்டல் ஓவர் ஹெட் கொடுத்துருப்பாங்க கொஷினில். அதில் மொத்தமாக அந்த அங்கே இருக்க ஸ்டாஃபுக்கு எவ்வளோ வந்து சேலரிஸ்ன்னு பாருங்கள். ஓகே, அதை 100ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். யூ வில் ஆட்டோமேட்டிக்கலி டிரைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த சேலரிஸ். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த இன்க்ரீடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேலரி பெர் மந்த் நம்மளுக்கு வேணும். என்ன வேணும்? சேலரி பெர் மந்த் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேவா? ஓகே, ஸோ ஒரு எம்ப்ளாயியே நம்ம பிரிக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட் மேனேஜர், நெக்ஸ்ட் விச் இஸ் ஜென்ரல் மேனேஜர், அந்த மாதிரி வந்து ஒரு எம்ப்ளாயி பிரிக்கலாம். ஸோ அதில் 5 இருக்காங்க, 2 இருக்காங்க, 1 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கொஷின்லேயே கொடுத்துருவாங்க. சேலரி அவங்களுக்கு பெர் ஆனமில் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன வேணும்? பெர் மந்தில் வேணும். ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது ஆனமில். ஓகேவா? ஸோ இது எப்படி நம்ம ஈஸியாக கன்வெர்ட் பண்ணுவோம்? இட் வில் பி வெரி வெரி ஈஸி. அவங்களுக்கான சேலரியே போட்டுக்க போகிறோம். ஓகே, ஸோ 1 டிவைடட் பை இங்கே நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருந்துச்சு இல்லையா? சி, ஸோ நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருந்துச்சு இல்லையா? ஸோ அதை வந்து இங்கே கீழே டிவைட் பண்ண போகிறோம் இன்ட்டு 1/12. தட்ஸ் ஆல். ஸோ டிவைடட் பை 12 போடுறப்போ நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கான விஷயம் கிடச்சிரும். மொத்தம் 12 months இந்த இயர். ஸோ நம்ம 12 டிவைட் பண்ணுறப்போ சிங்கிள் மந்த் ஃபார் ஈச் மந்த் எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ ஒரு பர்சன். ஓகே, ஸோ ஒரு பர்சனுக்காக நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா 1/5 போடுறோம். ஸோ அப்போ ஒரு இயரில் ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படின்னு பார்க்குறதுக்காக. இதே நெக்ஸ்ட் பார்க்குறப்போ அது 2 members ஆகிடுது. அப்போ 1/2 இன்ட்டு 1/12 அப்படின்னு போடணும் அந்த சேலரியோட. இதே நெக்ஸ்ட் பார்க்குறப்போ அதே 2. ஸோ அந்த மாதிரி வந்து சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இதில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி வெரி ஈஸி. ஓகே, சி. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா இந்த செகண்ட் இந்த இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு கிடச்சிச்சு. செகண்டாக என்ன அப்படின்னா ஓவர் ஹெட் ரேட்ஸ். ஒன்றும் இல்லை, இந்த பர் ஆனம்னுடைய டோட்டல் சேலரிஸ் இருக்குல்ல. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, அங்கே வந்து நம்ம பர்சன்டேஜ் போடுறோம்னு சேம் திங் தான். சி, அந்த ஓவர் ஹெட்டில் இந்த டோட்டல் சேலரி நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, பர் ஆனம்க்கு அதை டோட்டல் பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். இன்ட்டு 100 இஸ் ஈக்குவல் டு ஆட்டோமேட்டிக்கலி வி வில் கெட் தட் பர்சன்டேஜ் ஆஸ் ஐ செட் பிஃபோர். ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ இப்போ என்ன நம்ம ஃபார்மேட்டில் போட்டுடலாமா? ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட் ரெடி பண்ணிடலாமா? ஓகே, ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். சி, வாட்ஸ் திஸ்? ஓகே, இங்கே பாருங்கள். ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் ஷீட்டில் என்ன இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சேல்ரி காஸ்ட். என்னது? சேல்ரி காஸ்ட். இது ஒன்றும் இல்லை, அவங்க வாங்கின மந்த்லி சேலரி டிவைட் பண்ணுவோம் இல்லையா, அதுதான். ஸோ அதை நம்ம டோட்டல் போடுறோம். டோட்டல் போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த நம்மளுக்கு கிடச்சிருக்க டோட்டலில் நம்ம ஓவர் ஹெட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறோம். ஓகே, என்ன கண்டுபிடிக்கிறோம்? ஓவர் ஹெட் பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கான வேல்யூ என்டர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது அடிஷ்னலாக எக்ஸ்பென்சஸ், டிப்ரிசியேஷன் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ஸோ அதை டோட்டல் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிரும்? டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். என்ன கிடச்சிரும்? டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டு நம்மளுக்கு கிடச்சிரும். சரியா? ஓகே, ஸோ அப்போது இதில் நம்ம கடைசியாக என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? எப்போது போல் நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த மாதிரி டோட்டல் காஸ்ட் கிடச்சோடனே டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் போடுவோம் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்மளுக்கு காஸ்ட் பெர் யூனிட் கிடைக்கும். ஸோ அவங்க டோட்டல் காஸ்ட் கேட்டாங்கன்னா இதோட நிறுத்திக்கோங்க. காஸ்ட் பெர் ப்ராஜெக்ட் கேட்டாங்கன்னா டிவைடட் பை நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட் போட்டு காஸ்ட் பெர் யூனிட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டிய விஷயத்தில் இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் நம்ம ஐடி ரோட்ஸ் வந்து கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது அப்படின்னா டோல் ரோட்ஸ். ஆஸ் ஐ செட் பிஃபோர் இந்த இன்ட்ரோடக்ஷன், டோல் ரோட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்குறோம். சி, நம்மளுக்கு டோல் ரோட்ஸ் நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஸோ டோல் ரோட்ஸ் எப்படி நம்ம நிறைய வாட்டி கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம் பார்க்குறோம். 1 minute. ஓகே கைஸ், ஸோ சி இப்போ டோல் ரோட்ஸுக்கு எப்படி வந்து காஸ்டிங் போடுறாங்கன்னு எப்படி பார்ப்போம். ஸோ நான் ஒரு விஷயத்துக்கும் ரிவைஸ் பண்ணிட்டேன். கரெக்டாக ஒரு விஷயத்துக்கும் நான் ரிவைஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இப்போது நம்மளுக்கு இங்கே டோல் ரோட்ஸுக்கு என்ன காஸ்ட்டுன்னு பார்த்தோன்னா சி கேபிட்டல் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் பண்ணுறது, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்கிறது அந்த பிகினிங். ஸோ அந்த பிகினிங்கில் அவங்களுக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறப்போ அவங்களுக்கு கிடைக்கிற அந்த காஸ்ட்டு கேபிட்டல் காஸ்ட். அண்ட் தென் அதுக்கப்புறம் அவங்க அந்த பர்சன்ஸ் ஒர்க் பண்ணுற பர்சன்ஸ்க்கு வந்து சேலரி கொடுக்கறது, மற்ற கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்க? ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ரிப்பேர்ஸ் ஆனால் மெயின்டெனன்ஸ் பண்ணுறது அது எல்லாமே என்ன வருது? மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டில் வருது. ஸோ இதை நம்ம டோட்டல் பண்ணுறப்போ
நம்மளுக்கு என்ன கிடைக்கும், டோட்டல் காஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். என்ன கிடைக்கும், டோட்டல் காஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். சரியா? சி ஸோ நம்மளுக்கு வந்து இந்த டோல் ரோட்ஸில் டோட்டல் காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு எப்படின்னு சொல்லிட்டு. சரி, இதுக்கு வந்து நீங்கள் யூனிட் சொல்லவே இல்லையே. இது ஆக்சுவலாக என்ன பேசிஸில் இந்த டோல் ரோடு வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கான்ட்ராக்ட். ஒரு கவர்மெண்ட்டு ஒரு உரிமையை கொடுக்குறாங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன், நீங்கள் இந்த மாதிரி இந்த ரோடு வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், திரும்பவும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்கள். இட் மேபி இது எப்படின்னா ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியடாக இருக்கும். ஒரு 10 to 15 years வரைக்கும் ஆகும். ஒரு ரோடுனா டக்குன்னு ஒரு வீடு மாரி கட்டிட முடியாது, கரெக்டாக? ஸோ அது லென்த்தியாக ஒரு ஊரே வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும். அப்போ அவங்க ஒரு இந்தியா ஃபுல்லாக இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், இல்லை ஒரு கண்ட்ரி டு கண்ட்ரிக்கு இடையில நிறைய வந்து இதில் நிறைய பிரச்சனைலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது ஒரு 10 to 15 years வரைக்கும் இருக்கும் ஒரு ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது அப்படின்றப்போ, கரெக்டாக? இப்போது இந்த மாதிரி ஒரு சர்டைன் பீரியட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா இந்த ரோட் அண்ட் ஹைவேஸில் இருக்கவங்க. சரி, இதுக்கு வந்து என்ன யூனிட், ஒரு வெஹிக்கல் தான் யூனிட்டு. நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி என்னென்னலாம் வெஹிக்கல் வருதோ அதுக்கு தான் ஆப்புன்னு அர்த்தம். அவனுங்க வரவனுங்கள்ட்டெல்லாம் என்ன பண்ணிடுவானுங்க, அமௌண்ட் வாங்கிடுவாங்க. ஸோ அப்போது எவ்வளோ வெஹிக்கல் வருதோ அந்த வெஹிக்கல் ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ வெஹிக்கல் வருதோ அதுதான் இங்கே என்ன அவங்களுக்கு காஸ்ட் யூனிட். அப்போ அந்த வெஹிக்கலை தான் என்ன பண்ணுறாங்க, அந்த ரோடை யூஸ் பண்ணுற வெஹிக்கலுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, காசு வாங்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அவங்களுக்கு அதுலேருந்து தான் என்ன கிடைக்கிது, அவங்களுக்கு டோட்டல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அவங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ நம்ம டோல் ரேட் போடணும் அப்படிங்கிறப்போ ஸோ அப்போது டோல் ரேட்டுன்னு கேட்டாங்கன்னா அந்த டோட்டல் காஸ்ட் மேலே சொன்னேன் இல்லையா, கேபிட்டல், ஆப்ரேட்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ அந்த காஸ்ட் நம்ம டோல் பண்ணுறப்போ டோட்டல் காஸ்ட் கிடைக்கும். அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு டோல் ரேட் கிடைக்கும். காஸ்ட் பர் கிலோமீட்டர்னு அவங்க கேட்குறப்போ தான் நம்ம என்ன பண்ணணும், டோட்டல் காஸ்ட்டோட டோட்டல் கிலோமீட்டரை நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடணும். சரியா? ஓகே. சரி, இப்போ இந்த மாதிரி வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வெஹிக்கல்ஸ்ன்னு கொடுக்குறப்போ அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மொத்தமாக 15 yearsக்கு கொடுத்துருவாங்க இல்லையா? ஸோ நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்ளம் தானே. அப்போ 15 yearsக்கு கொடுக்குறப்போ மொத்தம் எவ்வளோ வெஹிக்கல், இப்போ வந்து ஒரு 1.7 lakh வெஹிக்கல் வந்து கிராஸ் ஆகிருக்கு 15 yearsக்கு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது கம்மி தான், ஆக்சுவலி நிறைய வெஹிக்கல் கிராஸ் ஆகும் 15 yearsக்குலாம். ஓகே. ஸோ மொத்தம் எவ்வளோ இயர்ஸ்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15. இப்போ நம்மளுக்கு தேவையான விஷயம் என்ன, ஆக்சுவலி ஒரு மந்த்துக்கு தான். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது, ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிறத ஒரு வருஷத்துக்கு வந்து பிரிக்கிறோம். அப்போ டிவைடட் பை 15ன்னு போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு மந்த்துக்கான பிரிக்கிறத எப்படி போடுவோம், ஒரு வருஷத்துக்கு இது கிடச்சோடனே நம்ம டிவைடட் பை 12 போடுறப்ப நம்மளுக்கு ஒரு மந்த்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது கிடச்சிடும். ஸோ அதுக்காக தான் நான் இந்த ஃபார்முலா வந்து போட்டிருக்கேன். சரியா? ஓகே. காய்ஸ், ரொம்ப வந்து நான் நுணுக்கமாக போட்டிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது எல்லாமே சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் வரும். ஸோ இதுலேருந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு இடத்துல கூட கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னு சொல்லி ஸோ என்னென்னலாம் மிஸ்டேக் நான் பண்ணுறனோ அது எல்லாமே நோட் பண்ணி தான் இந்த ஃபார்மேட்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாமே எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பாருங்கள். ஓகே. ஸோ தட் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப. நம்மளுக்கு எப்போதும் போல் ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட் நான் அடிக்கடி வந்து அப்ளை ஆகும்னு சொன்னேன், கரெக்டாக? ஸோ இந்த இடத்துல அப்ளை ஆகிறது மட்டும் நல்லா ஷார்ப்பாக வந்து கவனிங்க. ஓகேவா? என்னது ஷார்ப்பாக கவனிக்கணும். ஓகே. இப்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இது பாருங்கள், இந்த பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஷார்ட்கட் சொல்கிறேன் நான் ஈஸியாக. சரியா? நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து பர்சன்டேஜாக கொடுத்துருவாங்க. இப்படி பர்சன்டேஜாக கொடுக்குறப்ப எப்படி நம்ம ஈக்குவலண்ட் யூனிட்ஸ் போடுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் இல்லை, அந்த பர்சன்டேஜ்க்கான ஒரிஜினல் வேல்யூவை நீங்கள் கண்டுபிடிங்க. 5%, 5 divided by 100, 20%, 20 divided by 100. ஸோ போட்டு நம்மளுக்கான ஒரிஜினல் டெசிமல் வேல்யூ கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. ஸோ அதில் எது லோவஸ்ட்டுன்னு பாருங்கள், இதுதான் லோவஸ்ட். ஓகேவா? இதுதான் என்னது லோவஸ்ட். ஓகேவா? ஸோ இப்போ அந்த லோவஸ்ட்டை எல்லாத்தோடையும் நம்ம என்ன பண்ணணும், டிவைட் பண்ண போகிறோம். எல்லாத்தோடையும் டிவைட் பண்ண போகிறோம். அப்போது 0.05 டிவைட் பை 0.05 1 தான் கிடைக்கும். ஓகே, கரெக்டாக? நெக்ஸ்ட்டு 0.20 டிவைட் பை 0.05 4 நம்மளுக்கு வரும்.
0.30 டிவைடட் பை 0. இது தானே நான் க்ளோஸாக இருக்கிறதா எல்லாத்துக்கும் வந்து டிவைட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ எல்லாத்துக்கும் டிவைட் பண்ணுறப்போ 1469 கிடைக்குது. இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருச்சு, ஈக்குவலண்ட் யூனிட் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம நம்பர் ஆஃப் வீக்கல் யூஸ் பண்ணுறப்போ இந்த பர்சன்டேஜ் நம்மளுக்கு காணாமல் போயிடும், ஈக்குவலாக ஆகிடும். அப்போ நம்ம நம்பர் ஆஃப் வீக்கல் யூஸ் பண்ணுறப்போ யூ வில் கெட் த ஆன்சர் இன் த ஈக்குவலண்ட் மேனர். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த ஈக்குவலண்ட் யூனிட் கான்செப்ட் வந்து நம்ம போடுறோம். சரியா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இதில் ஏதாவது வந்து டவுட் இருக்குது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் செக்டார்லேயும் சரி, இப்போ கடைசியாக நம்ம பார்த்தோம் இல்லையா லாஸ்ட் 2 பாயிண்ட்டு, அதில் ஏதாவது டவுட் இருந்தனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அண்ட் தென் வந்து ஐடி ரிலேட்டடாக அந்த ப்ராஜெக்ட் காஸ்ட் அதில் ஏதாவது டிரைவ் பண்ணுறதுல கன்ஃபியூஷன் ஏற்பட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதில் ஏதாவது வந்து கன்ஃபியூஷன் இருந்தாலும் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. அப்போ தான் நான் வந்து ஃபாஸ்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணிகிட்டு இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பாப்பப் ஆகும். ஓகே கைஸ், we will see in the next service sector. Until then, this is Shweta signing off. Thank you.